Hallelujah, 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 hallelujah. Sudrem, 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 sudrem. Sudrigram ஆண்டவரே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஒற்றுத்தாம் நீரே, உள்ளம் ஏங்குதையா. வரவேண்டும் வல்லவரே, வல்லவரே, வரவேண்டும் வல்லவரே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஒற்றுத்தான் நீரே, உள்ளம் ஏங்குதையா. வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே. என்னை இழுத்துக்கொள்ளோ, ஓடி வந்திடுவே. என்னை இழுத்துக்கொள்ளோ, ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்லோ, அன்பில் களி கூறுவே. அறைக்குள் அழைத்து செல்லோ, அன்பில் களி கூறுவே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். செய்வாடும் ஆவியே, தூய்மையே, ஆவியே, நமசிய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே. எங்களிடமசிய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே. உடைய ரத்தத்தில் ஜெயம் உண்டு, உடைய ரத்தத்தில் உயிர்க்கிற உயிர் உண்டு என்றவர். ஆண்டவரே, இந்த 8வது மாசத்துல ஆண்டவரே 31ஆம் தேதியில கடைசி நாட்களுக்குள் ஆண்டவரே உன்னுடைய சன்னதத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே சுக ஜீவ பல தந்தைங்க தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குல இருந்து யாரெல்லாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த வெள்ளம் திருசபையில் ஆராதிக்க வந்து கொண்டிருக்கிறார்களோ வந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா அப்படி கருத்தில் ஒப்புக்கொடுக்கிற பாடல் மூலமாக துதி ஆராதனை மூலியமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நன்றி பலி எடுக்கும்படியாய் நாங்கள் கூடி வந்ததற்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அபிஷேகம் இறங்குவதாக ஆண்டவரே அப்பா உங்க கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை பொறுப்படுத்த வழி நடத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்கள் தட்டி தேவனாக மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், ஹல்லேலூயா. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினியில் மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே,
கருவிலே கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போலே காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவா அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுளால் எல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுளால் எல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போலே காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவா அன்பு வைத்தீரே. ரட்சித்திரை கிருபையால் காத்திரை தழுவினாள், ரட்சித்திரை கிருபையால் காத்திரை தழுவினாள், மீட்டிரை ரத்தத்தால் தூக்கின இறக்கத்தால், மீட்டிரை ரத்தத்தால் தூக்கின இறக்கத்தால், அன்பே தெய்வீக அன்பே, அன்பே தெய்வீக அன்பே, உன் அன்பை என் மேல் ஊற்றினீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுளால் எல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுளால் எல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போலே காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவா அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போலே காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவா அன்பை வைத்தீரே. என் ஆசை நாயகா இனியே மணவாளா, என் ஆசை நாயகா இனியே மணவாளா, எப்போதும் உம்முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போதும் உம்முகத்தை நேரில் காண்பேனோ. ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே என் எண்ணமே, நிச்சய இல்லாம தொடுகிறேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுளால் எல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுளால் எல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போலே காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போலே காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவா அன்பு வைத்தீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனா ஆக்கினீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனா ஆக்கினீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறைப்பேனோ மறந்து போவேனோ, மறைப்பேனோ மறந்து போவேனோ, என்ன சொல்லி பாடுவேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுளால் எல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுளால் எல்லாம்
துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லையில ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமைய துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லையில ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சீயோனை, சிறைப்பட்டு போன சீயோனை, உன் சிறைபிடிப்பும் திரும்பும் நாளிதுவே. உன் சிறைபிடிப்பை திரும்பும் நாளிதுவே. ஓ ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ஓ ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமைய துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். வெள்ளையில ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமைய துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லையில ஜெய கொடி ஏற்றிடுவோம். உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க,
ஐயா. பலவீனங்கள், வியாதிகள், சொல்ல முடியாத, யார்கிட்டயுமே சொல்ல முடியாத வேதனைகள், எத்தனையோ காரியங்கள் மத்தியிலையும் நம்ம நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதத்தை நம்ம கடந்து போகுவோம் என்று சொல்லி. ஆனாலும் கர்த்தர் இந்த கடைசி நாளில் நம்மளை கொண்டு வந்து இந்த கடைசி நேரத்தில், இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக அவருடைய சமூகத்தில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரே. ஆமென், அல்லேலூயா. அவர் எவ்வளோ பெரிய நல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரே ஒரு சரணம் மட்டும் பாடி நம்ம தேவனை ஆராதிக்கலாம். மகிழ்வோம், மகிழ்வோம், தினாக மகிழ்வோம். இந்த பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கொஞ்ச நேரம் கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி, ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சின்ன சிறு வயதிலே நம்மளை தெரிந்து கொண்ட தேவன். ஆமென். நம்ம தூரம் போனாலும்
அவரை நம்ம விடாம பற்றி கொண்ட தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல வாய்களை திறந்து. ஆவியானவரே, இந்த மாதம் முழுவதும் நீங்க எங்களை நடத்தினீங்களே ஏசப்பா. எத்தனை ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர்கள், வியாதிகள், பலவீனங்கள் மத்தியில் அப்பா ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் சுக பலன் ஆரோக்கியம் ஜீவனோடு இந்த சமூகத்துல நின்று உம்மை ஆராதிக்கும்படியாக என் தேவனே, நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி அப்பா. எல்லாம் நன்றி செலுத்துங்க. நல்லா வாய் திறந்து ஆவியானவருக்கு நன்றி செலுத்தலாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம தனிப்பட்ட காரியங்களில ஆவியானவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து கொஞ்ச நேரம் நல்ல நன்றி சொல்லி அவரை துதிக்கலாமே. நன்றி, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல 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 ஆவியானவருடைய கிருபை நம்மளோட இடைப்படும்படியாக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓஹோ, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம், துதிக்கிறோம், மே துதிக்கிறோம். ஆவியானவரை துதிக்கலாம், அவரை பார்த்து துதிக்கலாம். அவரை துதிக்கத்தான் வந்திருக்கிறோம், அவருக்கு நன்றி செலுத்ததான் வந்திருக்கிறோம், அவரை நோக்கி இப்ப கூப்பிடதான் வந்திருக்கிறோம், அவரோட பேசதான் வந்திருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலாம். நீ சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல். ஆமா ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீங்க நினைச்சு வந்த விதங்களுக்காக ஐயா, எத்தனை
மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை ஆமாண்டவரே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல மாதங்களால் காத்தீர். காலமெல்லாம் காத்தீர். நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். எப்படி அப்பா, எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள், ஆமென், நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லலாமே, நன்றி அப்பா, நன்றி ராஜா, ராஜா ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ராஜா ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி. நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா ஆண்டவரே. அது விவரிக்க முடியாத நன்மைகள், விவரிக்க முடியாத அதிசயங்கள், விவரிக்க முடியாத காரியங்களை என் தேவன் மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்து வந்தீரே. உமக்கு நன்றி 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 அப்பா, உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் கரத்தினால எங்களை பிடித்து வந்தீரே ஆண்டவரே. இந்த மாதம் முழு கரத்தினால தாங்கி வந்தீரே. எங்க குடும்பத்தை தாங்கினீரே, எங்க பிள்ளைகளை தாங்கினீரே, எங்க சபையை தாங்கினீரே, எங்க கிராமத்தை தாங்கினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி 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 அப்பா. நாங்க பலவீனங்களா இருக்கும்போது எங்களை தள்ளாமல் மீட்டெடுத்த தேவனே, பலவீனன் என்று சொல்லி எங்களை தள்ளிவிடாமல் உடைய பலத்தினால் இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜ், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, தாழ்மையில கிடந்த எங்கள் அப்பா ஆண்டவரே, அப்பா சோத்திரம், எங்களை தயவாய் நினைத்தவர் ஆண்டவரே, எங்களை தூக்கி நிறுத்தினவர், உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம்.
இந்த 31ஆவது நாளில் ஆண்டவரே, அப்பா இந்த மாதத்தில் ஆண்டவரே 8வது மாதத்தில் 31ஆவது நாளில் உமக்கு நன்றி செலுத்தும்படியாக என் தேவனை நீங்கள் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. இந்த ஆராதனை வேளையில் நாம மகிமைப்பட்ட கிருபைக்காய் நன்றி. நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துவீராக. மீதியான நேரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 119 அதில் 121 முதல் 128வது வசனம் வரைக்கும். நியாயமும் நீதியும் செய்கிறேன், என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கூடாதையும். உமது இரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகள் நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளனாக்கும். ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாவற்றையும் பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் என்பதே. ஆமேன். அல்லேலூயா ஆமேன். கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம் ஒரு பாடல் பாடுங்க. தகப்பனே உம் தோள் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு என்ன தரு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆமென். எங்கள் முடிச்சு ஜெபிக்கலாம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த சமூகத்தில் ஆண்டவரே அடைக்கப்பட்ட காணிக்கை காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த கரங்களை ஆசீர்வதிப்பீராக. கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லுகிற கரங்களை திடப்படுத்துங்க. ஆவியானவர் கொடுத்து அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்ன தேவன் ஆவியானவர் தாமே இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. உட்காரலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாம்சக்குரிய காரியங்கள் ஆவிக்குள்ளாக வளர்கிற நமக்குள்ள இருக்கும். அவை மேற்கொள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு? உதவி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவே மத்தேயுல மார்க்கு 16:7 வசனத்துல வாசிக்கும் போது, மத்தேயு 16:7, நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ள யோசனை பண்ணிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இது மாம்சக்கிரி, அதாவது மாம்சத்தில் இருக்கிறவங்க சிந்திக்கிற காரியங்கள். 7 வசனம், நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இவர் இப்படி சொல்கிறார். அப்ப என்ன சொல்லி, எதுக்காக சொல்றாங்க?
6ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். அல்லேலூயா. சதுசேயரோ பரிசேயர் குறித்து சொல்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்களுடைய போதனை புளித்த மாவுக்கு சமமாக இருக்கிறது, ஒப்படையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இது என்ன பண்றாரு, சொல்றாரு. யாருக்கு? சதுசேயரும் அப்புறம் பரிசேயருக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று அவர் சொல்றாரு. 7ஆம் வருஷத்துல அவங்க என்ன சொல்றாங்க, புரிந்து கொண்டுங்க, நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதை நோக்கி சொல்றாரு? புரிஞ்சுக்க முடியல. என்னது? மாம்சத்துல இருக்கிறவங்களா புரிஞ்சுக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களுடைய போதனைக்கு என்ன பண்ணுங்க, விளைக்கிறங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அவங்க போதனை புளித்த மாவுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க சொல்றாரு. ஆனா மாம்சத்துல இருந்த கூட்டம் என்ன சொல்றாங்க, ஏசப்பா நம்ம அப்ப கொண்டு வரல, என்னது, துட்டு கொண்டு வரல, மீன் கொண்டு வரல, உணவு கொண்டு வரல, அதனாலதான் இப்படி சொல்றாரு சொல்லி காட்டுறாரு. வாசிங்க. தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்ன கேரக்டர்? ஆவியா மாம்சமா? மாம்சம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பல காரியங்கள் சபைக்குள்ள ஆவியில பகுத்தறியாமல், ஹல்லேலூயா, மாம்சத்துல பகுத்தறிந்து அவர் என்னை தான் பேசுகிறார்கள், என்ன குறித்து தான் பேசுகிறார்கள், என்ன மட்டும்தான் அவங்க பேசுறாங்க, என்ன மட்டும்தான் அவமானப்படுத்துகிறார்கள் என்று. அல்லேலூயா. சபையில் உள்ள மக்கள் மாம்சத்துக்குரிய காரியங்களையே சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிப்போம். ரோமர் எடுப்போம். ரோமர் 6:13. 6:13. நீங்கள் உங்க அவைகளை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மரித்தோலிருந்து பிழைத்திருக்கிறவர்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவைகளை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புடுங்கள். இந்த வசனம் வாசிக்கும் போது, நீங்கள் உங்கள் அவைகளை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் உங்கள் சரீரம் பாவ காரியங்களுக்கு ஆயுதமாக ஒப்பு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அது சொல்லிட்டு சொல்றாரு, உங்களை மரித்தோல் பிழைத்திருக்கிறவர்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவைகளை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய சரீரம் பாவ காரியங்கள் செய்ய ஆயுதமாக இல்லாதபடிக்கு நம்முடைய சரீரத்துள்ள அவயங்கள் பாவ காரியங்கள் செய்கிற ஆயுதமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. முறைக்கிறா இவன் கண்ணு பட்டா புஸ்மா ஆயிடும். அந்த பேருடைய ஆயுதமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இவன் தொட்டா நாவும் விளங்காம போயிடும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆயுதமாக இருக்க கூடாது. அல்லேலூயா. இவையா வீட்டுக்குள்ள வந்தா ஆமீனோவும் வீட்டுக்குள்ள வந்தா வீடு விளங்காதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அமீனோ யாரு? கோர்ட்டில் வேலை செய்யணும். அமீனோ தொப்பி ஒன்று போட்டுக்கின்னு
நீ கடன் வாங்கிட்டு கடன் கட்டாம இருந்தாக்கா, வீட்டு லோன் வாங்கிட்டு வீடு கட்டாம லோன் கட்டாம இருந்தாக்கா, வண்டி லோன் வாங்கிட்டு வண்டி நீங்க லோன் கட்டாம இருந்தாக்கா, அமீனோ என்ன பண்ணுவாரு? சீல் வைக்க வருவார். படத்துல பாத்தீங்களா? வீட்டை பூட்டி துணியெல்லாம் சுத்தி கருப்பா நெருப்புல காட்டி சீலை போட்டு அடிச்சிடுவாங்க. அதுதான் அமீனோ வந்தா, ஆமம் வந்தா வீட்டுக்கு ஆவாதான். நீ ஒழுங்கா பைனஸ் வாங்கி லோன் வாங்கி கட்டியிருந்தா அவன் ஏன் வீட்டுல சீல் வைக்க போறான்? அல்லேலூயா. ஆமா தானே? அல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு நம்ம அவயங்கள் நிமித்தமாக நம்ம முழு சரீரமும், அல்லேலூயா, இன்னைக்கு இந்த முழு சரீரத்தையும் தீட்டுப்படுத்துகிற ஒரு அவயம் உண்டு. எது? எது? வாய் தாண்டி பேசுங்களாம். என்னது? என்னது? வாயில உனக்கு வாயில உனக்கு கச்சாவாய். அல்லேலூயா. இந்த முழு சரீரத்தையும் தீட்டுப்படுத்துகிற ஒரு அவயம் உண்டு. அதுதான் உரைக்கலையே. இன்னும் கொஞ்சம் காரம் போட்டிருக்கலாம் போலுக்குதே. டேஸ்ட் வரல, மசாலா கொஞ்சம் கம்மியா இருக்குது போலுக்குது. அல்லேலூயா. இந்த நாவுனால முழு சரீரமும் தீட்டுப்பட்டு போகுது. அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, துதித்தலும் சபித்தலும், நம்ம பாஷை சொன்னா வாய், ஒரே வாயில வரக்கூடாது. அல்லேலூயா. இதுலயே சொத்தல அல்லேலூயா. ரீபா பாபா பாபா சரிடா பீட. ஐயோ ஏன்னா என் வயித்துல பந்ததோ, ஐயோ ஏன்னா கட்டிக்கிட்டு தெரியலையே. அண்டவா உன்னை கண்டில்லையா, காதலையா, உன்னுதானே நம்பிந்த. திட்டக்கூடாது. அல்லேலூயா. துதித்தலும் சபித்தலும் உன் நாவிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. உன் முழு சரீரத்தை கவனிங்க. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு சொல்லுவாங்க, அடிச்சா கூட அடிச்சுடு. இங்க பாருடா டேய், சொல்றதுக்கு என்ன அச்சா கூட அச்சுடு. ஆனா சொல்லாத வார்த்தையால என்ன அவ்வளவுதான். டேய் அவ்வளவுதான்டா உனக்கு. என்ன பத்தி கூட எத்தனை பேசுறாமனே, என் குடும்பத்தை பத்தி பேசுற அவ்வளவுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. கோவம் வருமா வராதா? வருமா வராதா? வருது. ஏன்னா மாம்சம். அல்லேலூயா. ஏன் சொல்லுவாருனாக்கா, இது உண்மைதான், பாசமா சொல்லியிருக்கிறாங்க. அச்சா கூட அச்சுடு, திட்ட வேலை வச்சுக்கா, திட்டாத எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னாக்கா, எவ்வளோ நல்லவனாக நடிச்சாலும் சின்ன ஒரு வார்த்தையினால மனக்கசப்பு வந்துடுது. அல்லேலூயா. தீட்டாயிடுது. அம்மே ஆமா தானே? அம்மே. அல்லேலூயா. கொரிந்தியர் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13:13. வாசிங்க திருப்பி. பின்னாடி வெளிக்கிறவங்க. அபிகாய் சரி. 13:13 வாசிக்கும் போது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவ் மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. கை வச்சுக்கிறவங்க. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 நீதி சத்துவம். அன்பு தன்னை புகழாது. சத்தம் வரல, கை சத்தம் வரல, வாய் சத்தமா வரணும்.
அருவை நடாது, கோபம் கொள்ளாது. இவத்தை அடிச்சு வச்சுக்க. ஆமே. அன்பு 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 தேவா. ஆமே. ஹல்லேலூயா. வசனம் இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவர்களின் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. இந்த அன்பு எதோடு கனெக்ட் இருக்கிறதுக்கா? விசுவாசத்திலும் ஆத்மாவில் மூலமாக வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தை ஆத்மாவின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் எப்போ வரும்? அன்பு வந்ததுன்னு வரும். இப்போ ராசினி இருக்கிறாங்க. ராசினியம்மா, இந்த புள்ள மேல அன்பா இருந்தாதான் இது கேட்டதும் கேட்காத சேர்த்துனாலும் வாங்கி தர முடியும். இது என் சொல்ற பேசுக்க வாங்கி தர முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த அன்பு நாம் விசுவாசத்தின் அன்பு விசுவாசத்தின் மூலமாக ஆத்மாவின் மூலமாக வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு பிடிக்கும்? அம்மா பிடிக்கும், அப்பா பிடிக்கும், எங்க மாமா பிடிக்கும், எங்க தாத்தா பிடிக்கும், ஆயா பிடிக்கும். வரும்போதெல்லாம் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கின்னு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ வாங்கி கொடுக்கிறவங்க நம்மளுக்கு பிடிக்கும். ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பிக்கை எப்படி வரும்? நம்பிக்கை எப்படி வரும்? இப்போ எங்க வீட்டுக்கு அம்மா இருக்கிறாங்க. நான் நல்லா பார்த்துப்பேன், தேவையானது வாங்கி கொடுப்பேன். என்ன போல அவங்களையும் பார்த்து சொல்லி என் மேல அன்பு நம்பிக்கை நிமித்தமாக தான் என்ன பண்ணாங்க, அவங்க எனக்கு கட்டி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஆமா தானே? ஹல்லேலூயா. அப்போ ஒரு அன்பின் நிமித்தமாக தான் நம் நம்பிக்கை ஆவின் மூலமாக வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ அந்த கவர் கொடுமா, இது ஒரு விஷயம். இப்போ இந்த கவர்ல என்னுடைய போன் வச்ச செட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா பெருசாகுது, பூத கண்ணாடி மாதிரி லென்ஸ். அப்போ எனக்கு போட்டா இது பொருந்தாது. ஹல்லேலூயா. அப்ப பொருந்தணும்னாக்கா இதுக்கு ஏற்ற மாதிரி இல்ல செல்போனுக்கு ஏற்ற மாதிரி நான் கவர் வாங்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பொருள் மேல நம்பிக்கை நமக்கு வரணும் அப்படின்னாக்கா அந்த பொருள் முதல் நேசிக்கணும். என்னது நேசிக்கணும்? நேசிக்கணும். எனக்கு இந்த செல்போன் போல ஒரு செல்லு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சிம்ரான் போல ஒரு பொண்ணு கொடுங்க, அந்த அஜித் போல ஒரு பொண்ணு கொடுங்க, விஜய போல ஒரு பையன் கொடுங்க, ஏதோ ஒண்ணு கொடுங்க. கொடுன்னு வந்துச்சுல்ல. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு பொருள் எதிர்பார்க்கிறோம், அதை நேசிக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டானவைகள் நம்ம என்ன பண்ணும்? உருவாக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப செல் வாங்கணும்னாக்கா இந்த கவர் எப்படியா 150 ரூபாய் 200 ரூபாய் வரும். இது அடிஷனல் ஏதோ இன்னொன்னு ஒட்டி வச்சு கிளம்பிட்டு புதுசா இருக்குது, பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, வேணுனாக்கா இது வாங்கறதுக்கு உண்டான பணத்தை நான் சேர்த்து வைக்கணும். இந்த செல்லு வாங்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு உண்டான பணத்துக்கு உண்டான கிரையும் நான் வேலை செய்யணும். ஹல்லேலூயா. அதே போல தானே இந்த அன்பு நம்பிக்கை, அன்பின் மூலமாக நாம் நம்பிக்கை உருவாக்க வேண்டும். அந்த நம்பிக்கை ஆவின் மூலமாக வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய வீட்டுல சொல்லுவாங்க, எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்பா எப்படி இருப்பான்? எப்படி தெரியும் கண்ணுக்கு? எல்லார் வீட்டுலயும் சரி, ஒரு சில வீட்டுல அப்பா பிள்ளைகளுக்கு எப்படி தெரிவாங்க கண்ணுக்கு? சொல்லுங்களேன். வில்லனா தெரிவாங்க. எல்லா வீட்லயும் எல்லார் வீட்லயும் ஆம்பளை பசங்களான சரி பொம்பளை பிள்ளையான அப்பா எப்படி தெரிவான்? வில்லனா தெரிவான். அவன் துட்டு வேணும், அவன் சொத்து வேணும், அவன் வாங்கி கொடுத்தல வேணும். துணி போட்டு அப்பா
எனக்கு பிடிக்காது. அப்பா பத்தி பேசாத. அவனா ஒரு அப்பனா. ஹல்லேலூயா. ஆனா அப்பா அவர் என்ன பண்ணுவாருங்க, தன் அன்பை வெளிக்காட்ட முடியாது. அம்மே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமளுங்க நாங்க ஜனம் எல்லாத்தையும் பூட்டி 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 எங்களை வச்சுக்கினேன். மனைவி பிள்ளைங்களுக்கு ஹீரோ ஆயிடுவாங்க, நாங்க வில்லன் ஆயிடுவோம். ஹல்லேலூயா. வெயிலையும் காத்துல மயில கஷ்டப்பட்டு சமாளிச்சு அம்மானு கொடுவோம், இது ஹீரோவா மாறிடும். வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கும். அம்மே வெளியே போய் சுத்திட்டு கஷ்டப்பட்டு தண்ணி குடிக்காம வரவங்க சேர்த்து வச்சு கொடுக்குறோம் வீட்டுல, அப்பா ஆகாதன ஆயிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை பிள்ளைகள் நேசிக்கிறது போல தகப்பனாரையும் நேசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பா அவர் என்னதான் தப்பு பண்ணாலும் அவர் அப்பா அப்பா தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிப்பேன், என் குடும்பத்துல நான் எது சொல்லி, எங்க அப்பா இது வரைக்கும் என்ன ஒரு அடி அடிச்சது கிடையாது. ஆமென். அப்படின்னா வேதத்தின் பிரகாரம் அவர் என்னை தண்டித்து கொண்டிருக்கிறார். அது என்ன அச்சது கிடையாது. ஆனா வேதத்தின் பிரகாரம் நீதிமன்றம் வாசித்து உங்களுக்கு தெரியும், வேதத்தின் பிரகாரம் என் தகப்பனார் என்னை தண்டித்து கொண்டிருக்கிறார். ஆனா நானும் அவர் என்னை நேசித்து கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆனா அவர் என்னை தண்டித்து கொண்டிருக்கிறார். ஒரு சில அப்பா புறம்ப கையால் எடுப்பாங்க, தப்ப கண்டிப்பாங்க. அப்பாவை தெரிய மாட்டாங்க, ஒரு வில்லனாவை தெரிவாங்க. ஹல்லேலூயா. அம்மா தொடர்பு கட்டமா தேடுங்க, சொல்ற வேலை செய்யலாம். அப்பா அம்மா பேயா தெரியும், பிசாசே தெரியும். ஹல்லேலூயா. உன் வயிற்று போய் பிறந்தனே சனின்னு. ஹல்லேலூயா. ஏன்னா அன்பு நம்பிக்கை மூலமாக ஆவியில அது தொடர்புடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா அடிச்சாக்கா அம்மா அரவணைக்கும், அம்மா அடிச்சா அப்பா அரவணைப்பாங்க. ஹல்லேலூயா. ஆக தியாகம் பண்ணுற அன்பு கடைசி வரைக்கும் பிள்ளைங்களுக்கு தெரியாம போகிறது. அந்த தகப்பனாரோ அந்த தாயோ யாராவது ஒருத்தர் இறக்கும் போது தான், ஐயோ என் தகப்பனார் அன்பை நான் புரிந்து கொள்ளவில்லையே, என் தாயோட அன்பை நான் புரிந்து கொள்ளவில்லையே, என் மீது வைத்த அன்பு நிமித்தமாக என் தகப்பன செய்த தியாகம் எனக்கு தெரியாம போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், இங்க பார், உங்க அப்பனால உன் அம்மாவால புரோஜனமே இல்லாம பரவாயில்ல, வீட்டுல ஒரு ஆளா இருக்கட்டும். அப்பதான் சமுதாயம் உங்களை மதிக்கும், அப்பதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஹல்லேலூயா. போறதுல சொல்லுவேன், என் அப்பனாவன் அவன் குடிக்குதான் லாக்கி, எங்க ஆத்தாவா எல்லாத்தையும் சேர்த்து அவங்க அம்மாவில குத்து வந்துடுவா, எங்களை பசியும் பட்டி விட்டுருவா. அம்மே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மாவை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஏன்னா அம்மா அவனுடைய தாய் தகப்ப சொந்த போது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை நம்பி வந்தவங்க, அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்லுது புரியுதுங்களா தாய்மார்களே, பெற்றோர்களே? ஹல்லேலூயா. இது யாருக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம்? பிள்ளைகளுக்கு உறவு முறைகளோட குறித்து முதல்ல அப்பானா யாரு, அப்பாவுடைய தியாகத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அம்மானா யாரு, அம்மாவோட தியாகத்தை அப்பா அப்புறம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆனா காலம் கடந்து போன பிறகு வாயில வைத்து அச்சுங்க ஐது எந்த பிரயோஜனமோ இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசித்தோம், இந்த அன்பு நம் நம்பிக்கையின் ஆவியின் மூலமாக வெளிப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம் அன்பை சரீரத்தின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகள்லாம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்னாக்கா வெளிக்கரமாக வெளிப்படுத்தணும். என் அப்பானா சல்லம் பட்டு மணியே கண்மணியே கொஞ்சணும், அப்பதான் என் அப்பா. அம்மே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் என்னோட அண்ணன் பசங்க வந்தாலும் சரி, லாஸ்ட் டைமா வந்து போனாங்க, வீட்டுக்கு வந்து போனாங்க. எப்போ வந்து போனாங்க? போன வாரமா? என் அண்ணன் பொண்ணு வீட்டுக்கு வந்து போனாங்க. கவனிங்க, ஒரு 10 வருஷமா தொடர்பு இல்லை. சரியா? என்னது 10 ஆண்டு காலமாக அந்த பிள்ளைய நான் வளர்த்தேன், அவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க, ஒப்படைச்சிட்டேன். 10 ஆண்டுகள் தொடர்பு கிடையாது. அவன் வேலைக்கு போயிருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான். ஒருவேளை அப்பா கிட்ட பேச துட்டு கேட்டுருவாருன்னு சொல்லி பேசாம போச்சான்னு தெரியல. அம்மே ஹல்லேலூயா. என்னது பேசினாக்க அப்பா துட்டு கேட்டுருவாருன்னு
அது ஒதுங்கி போச்சுன்னு தெரியல. அப்பா கிட்ட பேசினா அப்பா எதனா பண்ணுறோம் கேட்பாரோன்னு நினச்சின்னு நான் இன்னும் சொல்கிறாங்க, எப்போ எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணாரோ அப்பயே அவர் மாறிட்டார். ஹல்லேலூயா. அவங்க எனக்கு ஒரு பாண்டை பேச்சு கேட்டுன்னு மறந்துட்டாங்கன்னு நினச்சிருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, என் பிள்ளைகளுக்கு கூட அந்த அளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல. என் அண்ணன் பசங்க முக்கியத்துவம் கொடுத்தேன். 10 ஆண்டு காலம் கழிச்சு ரோட்டில் ஊரில் பார்ப்போம், அவ்வளோதான். ஓடி வந்து நம்முடைய மடியில் உட்காந்துன்னு என்னை கொஞ்சறான். இது என்ன அர்த்தம்? அவ என் மீது வைத்த அன்பு, நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அன்பு, நம்பிக்கை நாம் பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் வைக்க வேண்டும். பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? பிள்ளைகள் மேல வைக்கணும். அம்மே, ஹல்லேலூயா. இந்த நாம் தேவ அன்பை சரித்து மூலமாக என்ன பண்ண நம்ம வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறவங்க சரி, உங்க பிள்ளைகள் எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்க, எப்படி வெளிப்படுத்த முடியும்? சரித்து மூலமாக. இப்போ உன் பசங்களை நீங்க நேசிக்கிறீங்க என்பது உங்கள் சரீரத்தின் மூலமாக, கிரியின் மூலமாக, கேரக்டர் மூலமாக நீ வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்துவீங்க? துண்ணு ஒண்ணுதான் பிடிக்குமே, கொட்டிக்கோ, அப்படியா? எப்படி வெளிப்படுத்துவீங்க? அதுக்கத்தான் வேலைகளும் வரும். வேற ஆமென், ஹல்லேலூயா. ஆக நம்ம சரீரத்து மூலமாக பிள்ளைகளை என்ன பண்ண நேசிக்கிறதை வெளிக்காட்ட வேண்டும். ஆமென். எப்படின்னாக்கா, வேலைக்கு போறீங்க, போங்க. என்னதான் நீங்க எவ்வளவுதான் வாங்கி கொடுத்தாலும் கால் செயின் வாங்கி கொடுக்கலாம், கம்மல் வாங்கி கொடுக்கலாம், செயின் வாங்கி கொடுக்கலாம், ஒட்டியான வாங்கி கொடுக்கலாம், என்ன வேணா வாங்கி கொடுக்கலாம், பிடிச்சதை தின்றதுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஆனா எவ்வளவு செய்தாலும் உங்க பிள்ளைங்க கிட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கூட நீங்க பேச முடியலனாக்கா நீங்க சரியான தாயும் இல்லை, அப்பனும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? வீட்டில் இருக்கலாம், உட்காந்து டிவி பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம், சொந்த வீட்டுக்கு போகலாம், பைக்கில் போகலாம், பஸ்ஸில் வரலாம். ஆனா ஒரு 10 நிமிடம் கூட உங்க பிள்ளைங்களோடு உட்காந்து நீங்க அவங்க மனசுல வாய்க்குள்ள கை விட்டு மனசுக்குள்ள என்னதான் இருக்குது உங்களால புரிந்து கொள்ள முடிகிறதா? முயற்சி தான் பண்ணிருக்கீங்களா? இல்ல. அப்போ அந்த இடத்த நம்ம தோத்துட்டோம். யாரு? நம்ம தோத்துட்டோம். ஜெயந்தியம்மா, உன் பசங்க சின்ன பிள்ளைங்களை கூட இருந்தாலும் பிள்ளைங்க கூட உட்காந்து பேசினோமா, அம்மா காலையில் வேலைக்கு போயிட்டேன், வந்துட்டேன், என்ன சாப்பிட்டீங்க, அப்பா நல்லா பார்த்துனாங்களா, ஆயா நல்லா பார்த்துட்டாங்களா, ஸ்கூல் போனீங்களா, அங்கே என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுனாங்க, நீ என்ன பேசுனா, என்ன பண்ணோம், பொண்ணுக்கிட்ட உட்காந்து பேசணும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? பொம்பளை பிள்ளைங்க பெற்றவங்க பொண்ணுன்னா கேர் பண்ணிக்கணும். ஆனது கேர் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் பையனையும் விசாரிக்கணும். டேய், நான் இன்னைக்கு ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டேன், ஸ்கூலுக்கு போனேன் இல்லையா, என்ன பண்ணோம், மாசத்துக்கு ஒரு முறையாவது, வாரத்துக்கு ஒரு முறையாவது பள்ளிக்கூடத்தில் போயிட்டு உன் பிள்ளைங்களை விசாரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் நல்ல அப்பன், நல்ல அம்மா. இல்லைன்னாக்கா நீ போடுற வேஷம். ஹல்லேலூயா. கண்டதை தின்னுட்டு விதி வந்தா, கண்டதை தின்னுட்டு விதி வந்தா செத்து போயிடும். ஹல்லேலூயா. அப்போ லட்சியமே இல்லாம நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, நாமும் இயேசு கிறிஸ்துவை வார்த்தை கொண்டு பரிசுத்த ஆவியின் பலத்தால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த சரீரத்து மூலியமாக, யாரு? நம்முடைய சரீரத்து மூலியமாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தை கொண்டு பரிசுத்த ஆவியினாலே தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 12 மணி சொன்னேன், 12:20 ஆகுது. கர்த்தருக்கு சோதரம் முடிச்சிடலாம். ஆமென். 2 பாயிண்ட் தான். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு இதோட முடிய போகுது. ஆமென். ஹல்லேலூயா.
எது கொண்டு? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கொண்டு. வார்த்தை கொண்டது எது? நான் வாசிக்கிற பரிசுத்த வேதாகமத்தை காதால கேட்டது, வாயால வாசித்தது, அதை பரிசுத்த ஆவியின் பலத்தை கொண்டு நம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சரீரத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை காதால கேட்டேன், என் வாயினால படித்தேன், என் கண்களால் கண்டேன். அவைகள் பரிசுத்த ஆவியின் துணையோடு நான் என்ன பண்ணும்? தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ வந்தோம், கையை தட்டினோம், பாட்டு பண்ணோம், காணிக்கை கொடுத்தோம், தசமாக கொடுத்தோம், இது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. இது ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை அல்ல. தேவன் விரும்ப மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதா? வசமா? இயேசுப்பாவுடைய வார்த்தை கொண்டு பரிசுத்த ஆவியின் துணையினால என்ன பண்ணோம்? பரிசுத்த ஆவியின் துணையால என்ன பண்ண? தேவ சித்தத்தை உங்கள் சரீரத்தின் மூலமாக நீங்க நிறைவேற்ற வேண்டும். இதுவே தேவ சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க நாலு முழு மாசம் முழுதும் கஷ்டப்பட்டு என்ன பண்றீங்க? ஆண்டவருக்கு ரசமாக குடிக்கிறீங்க. வாரம் முழுதும் கஷ்டப்பட்டு ஆண்டவருக்கு காணிக்கை குடிக்கிறீங்க. அது அல்ல. அதனால தேவ சித்தம் நிறைவேறாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதனாலக்கா? தேவ சித்தத்தை பரிசுத்த ஆவியின் துணையினால, உதவியால உங்கள் சரீரத்தின் மூலமாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எப்படி நிறைவேற்ற முடியும்? முதல் எங்கே 2 3 சொல்லுங்க, 4 5 6 7 8 கூடி இருக்கிறீங்களோ? வசனம் சொல்லுங்கம்மா. எங்கே 2 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீங்களோ அங்கே வாசமா இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ 2 3 பேர் நீங்க ஒருமனப்பட்டு கூடாம இருந்தாக்கா அந்த இடத்துல மோசம் போயிடும். ஹல்லேலூயா. மோசம் போயிடுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த வெள்ள கிராமத்துல தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணோம்? முதலாவது ஒருமனப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது கூடி வர வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன பண்ணோம்? தேவ சித்தத்தை அறிந்து அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. செய்றீங்களா? செய்றீங்களா? இல்லையே. 2 3 நினைச்சுங்கிறேன். இந்த எருமேட்டி குரூப்லும் சரி, இந்த வெள்ளம் குரூப்லும் சரி, குரூப்பை டிலேட் பண்ணிடலாமா? என்னது? குரூப்பை டிலேட் பண்ணிடுவோம். ஒரே மூஞ்சி பார்த்துங்கிறேன். என்னது? சொல்லுங்களா? என்ன சொன்ன? ஒரே மூஞ்சி பார்த்துங்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. குழு வேற, தனி வேற. குழுனா யாரு? குழு என்றால் என்ன? சத்தமா சொல்லுங்க. தமிழ்தான் கேக்குறேன். எல்லாரும் சேர்ந்ததுதான் குழு. குழு லோன் வாங்குறீங்கல்ல? குழு என்றால் என்ன? ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூடி வருவதே குழு. அந்த குழுவில் தேவ சித்தம் நிறைவேறும் என்று சொன்னால் நான் மட்டும் தான் ஜெபிப்பேன், நான் மட்டும் தான் வேத வாசிப்பேன், நான் மட்டும் தான் தலைவராக இருப்பேனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நான் 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 தேவன். வசனம் சொல்லுங்கம்மா. நான் என்ன? பெருமை. வசனம் சொல்லுங்க. சொல்லுங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா எப்ப தேவ சித்தத்தை நிறைவேற தடையாக இருக்கிறோமோ, ஹல்லேலூயா, நம்ம தேவன் எதிர்த்து நிற்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த 8 மாசம் முடியும் போது தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியல. நான் சொல்லிது புரியுதுங்களா? சுவிசேஷ ஊழியம் செய்து நம்ம 8 மாதம் முடிய போகுது. நீ கூட 8 மாசம் முடிய போகுது.
முதல் தேவ சுத்தம் சுவிசேஷ ஊழியம். வசனம் சொல்ல அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், எங்கும் சுற்றி திரிந்தார்கள், சுவிசேஷம் சொன்னாங்க. ஆமென். இன்னைக்கு கடந்த 8 மாத காலமாக இந்த வெள்ளம் திருச்சபையிலும் சரி, எருமை வெட்டி திருச்சபையிலும் சரி, தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாமே தடையாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உங்க சொந்தம், உன் வீடு, உன் கிராமம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம தான் நம் சரீரத்து மூலமாக தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. சொல்லிது புரியுதுங்களா? அப்போ இந்த ஊரு ரட்சிக்கப்படாம இருக்கிறதுக்கும் மக்களுடைய உயிர் காப்பாற்றப்படாம இருப்பதுக்கும் இந்த சர்ச்சு தான் காரணம். யாரு இந்த சர்ச்சில் அபிகாய், நீ தான் காரணம். புல்தார், நீ தான் காரணம். ஜபகன்யா, வேதகன்யா, நீ தான் காரணம். அல்லேலூயா. யார் காரணம்? நீங்க தான் காரணம். இந்த ஊரு பாருங்க, ஒருத்தர் ஆக்சிடென்ட் சாகரானாக்கா யார் காரணம்? நீ தான் காரணம். நீ நான் செத்துட்டு மேல போகும்போது அந்த ரத்து போய் சொல்லும், என்ன ஏசப்பா. சொந்தக்கார யாருக்கிறீங்களா? உங்களை அவங்க சொந்தப்பட்டவங்க யாருக்கிறீங்களா? தெரிஞ்சவங்க தானே பேசுகிறீங்களா? அந்த உயிர் சொல்லும், சாகும்போது சொல்லியிருக்கோம், வெள்ளத்துல சர்ச்சை நடக்குது, அவங்க என்னை பார்த்து பேசல ஆண்டவரே, உன்னை பார்த்து எனக்கு சொல்லல ஆண்டவரே, புரிய வைக்கல ஆண்டவரே, அந்த பாசம் சொல்ல என் ஊர் மக்களும் சொல்ல, அந்த ரத்தம் என்ன பண்ணோம், கதறும். அல்லேலூயா. அதுக்கு யாருக்கு உத்தரவாதம்? நீ நானும் தான். அல்லேலூயா. அப்ப கொன்னது யாரு? வெள்ளம் சர்ச்சை தான். நம்ம சரியா இருந்தாக்கா உயிர் பலி போகாம பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நம்ம சரீரத்து மூலமாக செய்ய முடியாது ஒன்றுமில்லை, ஆவி துணையோடு நம்ம செய்திருக்க முடியும். ஆமென். இப்போ கூட அடிக்கடிக்கு உள்தாள் ஜெபம் பண்ணுவாங்க. எதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க? இப்போ கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணல. எதுக்காக ஜெபம் பண்ணல? ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. குறிப்பா எதுக்காக? டாஸ்மார்க்காக ஜெபம் பண்ணுவாங்க. நான் உள்ள உட்காரும்போது டக்குன்னு ஆகும், அது இவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்களே, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த டாஸ்மார்க்கையும் எடுக்க முடியாது, ஏன் இதை முயற்சி பண்ணல? இந்த குடியில தான் குடும்பத்திலயோ உயிர் சேதம் நடந்துருக்கு, ஏன் யாரும் முயற்சி பண்ணல? ஒரு கேள்வி நீங்க எழும்போது, ஆமே எங்கெங்கயோ நடக்குது. எல்லா பொம்பளையும் உள்ள ஒன்னா சேர்ந்து டாஸ்மார்க் உடைக்கிறாங்க, அடிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, ரோட்ல உட்காந்து மறியல் பண்றாங்க, அந்த டாஸ்மார்க் உருவடி எடுத்துடுறாங்க, இன்னொன்னும் பண்றாங்களே. இந்த வெள்ளத்துல ஏன் எந்த ஒரு முயற்சி எடுக்க மாட்டாங்க? நீ எதனா குடி, எங்கன்னா போ, சமரசம் குடுன்னு நினைக்கிறாங்களா? இல்ல ரொம்ப நாளைக்கு கூடு இருக்குன்னு அந்த எண்ணம் இல்லையா யாருக்கும்? இல்ல சொல்ல வர்றேன், நான் உதாரணத்துக்காக சொல்றேன். அம்மி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இது நம்மளால செய்ய முடியல? ஏன் சாத்தியம் இல்லையா? இப்ப இங்க இந்த வெள்ள பெரிய கிராமம், இது 24 தெரு இருக்கு. இந்த 24 தெரு மெஜாரிட்டி இந்த பக்கத்தில் இருக்கவங்க தான். ஏன் ஒன்னா கூடிய அது எடுக்க முடியாது? முடியுமா முடியாதா? ஏன் அது செய்ய முன் வரல? அல்லேலூயா. நம்ம நினைச்சா நம்ம சரீரத்து மூலமாக செய்ய முடியும். அல்லேலூயா. அத வாசித்தோம், நாமும் இயேசு கிறிஸ்துவை வார்த்தைக் கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் பலத்தால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஆமென். தேவ சித்தம் நிறைவேறனாக்க நம்ம தான் முயற்சிக்கணும் சரீரத்தின் மூலமாக. ஆமென். நம்ம ஜபிக்கிறோம், ஜபம் மாத்திரம் இருந்தா போதாது. டாஸ்மார்க் எடுக்கணும் குடிக்காரெல்லாம் மனம் மாறினாக்கா ஜெபம் நல்லது தான். அது செயல் மூலியமாக நம்ம செயல்படணும்னாக்கா பண்ற ஜபம் வீணாகிடும். ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று இந்த சரீரத்து மூலமாக தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க சீக்கிரமான போனாங்க, இந்த நெட்வொர்க்கு ப்ராப்ளத்தை தீர்த்துருங்க. குழுவில் வராது, இன்னும் குழுவில் வராத ஜபத்தில் நம்ம செல் ரெடி ஆயிடுச்சாம்மா, டக்குன்னு போயிட்டு பார்த்தோம். ஆமாம் சோதரம் செல் ரெடி ஆயிடுச்சு, நான் கண்டுபிடிச்சோம். ஆமாம். ஆகவே ஜபிக்க முடியாதவங்க ஜபத்தில் என்னால் தொடர்ந்து 1 மணி நேரம் ஜபம் பண்ண முடியாதுனாக்கா வந்து ஜபம் பண்ணிட்டு போயிடுங்க. அல்லேலூயா. உன் ஊர் ரட்சிக்கப்படணும், உங்கள் ஊரில் ஒரு ரத்த பழிக்கு நீங்கள் ஆளாக கூடாதுனாக்கா நீ என்ன பண்ணுங்க,
வந்து உன் குடும்பத்துக்காக, உன் ஊருக்காக, உன் சொந்தத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு போயிடு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம், வந்து ஜெபம் பண்ணுறோம். எனக்காகவும், என் குடும்பத்துக்காகவும், என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக, என் சொந்தமாக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆமாம், ஹல்லேலூயா. தொடர்ந்து இருக்க முடியலனாக்கா வாங்க, முடியாத ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க. ஆமாம், ஹல்லேலூயா. ஒரு அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாடு, சிங்கம், குடிநீர் கதை சின்ன வயசுல படிச்சிருக்கீங்களா? தமிழ் புத்தகத்தில் வரும். 5 மாடு, ஒரு சிங்கம், ஒரு நரி. ஞாபகம் படிச்சிருக்கீங்களா தமிழ் புத்தகத்துல? இப்ப இல்ல. 5 மாடு ஒன்னா இருந்தது. என்னது? 5 மாடு வயல்வெளியில் பில்வெளியில் போயிட்டு நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்தது. சிங்கத்தால வேட்டாட வந்தது. சிங்கத்தால வேட்டாட முடியல. ஏன்னா 5 இந்த மாடு பிடிக்க போனாங்க, 4 மாடு இடிக்க வருது. அந்த மாடு பிடிக்க போனா அந்த 3 மாடு இடிக்க வருது. அப்போ 5 ஒற்றுமையா இருந்தாக்கா சிங்கத்தால உள்ள வர முடியாது, வேட்டாட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால இந்த சிங்கம் போய் போய் வேட்டாடி போய் பார்க்குது. ஆனா சிங்கத்தால அது வேட்டாடி சாப்பிட முடியல. இத தூரத்துல இருந்த ஒரு நரி பார்த்துக்கிட்டே இருக்குது. என்னது? தூரத்துல இருக்க நரி பார்த்துட்டு அந்த நரி சொல்லுது, சிங்கராஜா, சிங்கராஜா, நீ கவலைப்படாத, அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறன்னு சொல்லி தானே நீ ஃபீல் பண்ற. அந்த ஒற்றுமையை நான் போய் கெடுக்கிறேன் பாரு சொல்லிட்டு போய் அந்த என்ன பண்ணுச்சு, நெறிய இந்த மாடுக்கு போயிட்டு இந்த மாட்டை பத்தி தப்பா சொல்லிச்சு. தப்பா சொல்லிச்சா? இப்ப 2 மாடும், இந்த மாடு குறிச்சு இந்த மாடு, இந்த மாடை குறிச்சு இந்த மாடு சொல்லிட்டேன். அப்போ இன்னும் 3 மாடுக்குது. இப்படியே மாறி மாறி என்ன பண்ணுச்சு, அந்த நிறைய ஒண்ணுக்கு ஒண்ணு கோழி முட்டி 5 சண்டை போட்டு தனித்தனி மேய ஆரம்பிச்சது. என்னது? தனித்தனியே மேய ஆரம்பிச்சது. இப்போ சொல்லிச்சான் நிறைய, சிங்கராஜா, சிங்கராஜா, அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தான்னு பார்த்து நீ பயந்தியே. இப்போ நானு ஒரு உண்மையை சொன்னேன், அது புரிஞ்சுக்கிட்டு அவங்க அங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப போய் நீ வேட்டையாடு அப்படின்னு சொல்லிச்சான். ஆமென், ஹல்லேலூயா. அது என்ன போய் சொல்லிருக்கு? ஒவ்வொரு மாட்டை குறிச்சோம், மாட்டுக்கிட்ட போய் நிறைய என்ன சொல்லியிருக்கோம் தெரியலையா? கேட்கணும். கேட்டுச்சா சிங்கம்? அப்ப சொல்லிச்சா நிறைய, அந்த மாடுகிட்ட போயிட்டு நீ ரொம்ப அழகா பாட்டு பாடுற, அவ உன்னோட அழகா பாடல அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ நான் பாட்டு பாடுறேன், அது சரியா பாடலையா? அப்போ நான் பாரு இப்பயே போய் ட்ரைனிங் வந்து பாடுறேன் பாரு போயிட்டான் தனியா. இந்த மாடு சொல்லிச்சான், பைபிள் வாசிக்கிறேன், நீ தப்பா வாசிக்கிற, அவன் நல்லா வாசிக்கிறான்னு மாட்டி விட்டான். இந்த மாடு போச்சு, இப்பயா பார் நான் தமிழ் வாசிக்கிறேன் போய் தமிழ் கத்துட்டு வந்து டான்னு படிக்கணும்னு போயிச்சான். ஆமென், இல்லையா? கூட வந்துதான் இங்க வருமா, இந்த 2 பேர் எல்லாரும் நீ தான் பார்த்து தலைவர் பார்த்துக்கிற, உனக்கு சரியான சாப்பாடு இல்லையே, உன்னை முக்கியத்துவம் படுத்தலையே, உன்னை முன்னு நிக்க வைக்கலையே அப்படி உனக்கு போய் சொல்லிச்சான். அந்த மாதிரி சொல்லிட்டு இவ்வளவு நாள கஷ்டப்பட்டு எனக்கு மரியாதை இல்லையா, என்ன மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த மாடு கோச்சிங் போச்சான். ஆமென், இல்லையா? நான் சொல்லுது புரியுதா? மாடுக்காக வேற, உதாரணத்துக்காக சொல்றேன். ஆமென், இல்லையா? இப்படிதான் என்ன பண்ணுச்சுங்க, சபைக்குள்ள குடும்பத்துக்குள்ள சம்பவங்கள் நடக்குது. ஹல்லேலூயா. இது தேவ சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. சொல்லுது புரியுதுங்களா? இன்னும் சொல்றேன், நான் 12வது படிக்கிற வரைக்கும் தமிழ் சரியா படிக்கல. அது எங்க அப்பா அம்மா அடிப்பாங்கன்னு சொல்லி கடமைக்காக படிச்சேங்காண்டி சரியா படிக்கல. திடீர்னு படிக்கிறது டக்குன்னு வராது இல்லை பாருங்க. எல்லா புத்தகத்தையும் படிக்கும் ஈஸியா, ஆனா பரிசுத்த வேதாங்கத்தை படிக்க கடினம். ஏன்னா இதை தொடர்ச்சியா படிச்சதே இருந்ததுதான் பயிற்சி எடுக்க முடியும். ஹல்லேலூயா. இது குமுதமோ விகடனோ கதை புத்தகமோ இல்ல, டக்குன்னு தோனியா ஸ்கூல் புக்குமே படிக்க முடியாது. ஹல்லேலூயா. எஸ்ராமா எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கும் சரி, இது தப்பு தட்டை இல்லாம படிக்கணும் அப்படின்னாக்கா பயிற்சி தேவை. அதுனாக்கா அனைதினமும் வேதகத்தை நாம் வாசிக்கிறவர்களாக இருந்தா மாத்திரம்தான் தப்பு தண்டை இல்லாம படிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுது புரியுதுங்களா? இப்படிதான் அந்த 5 மாடும் அந்த என்ன பண்ணுது, அந்த நரி பிரிச்சு விட்டு சிங்கத்தை ஒவ்வொரு மாடாக வேட்டையாடி வேட்டையாடி சாப்பிச்சான். கடைசியில 5 மாடு இருந்த இடம் இல்லாம போயிடுச்சு. ஹல்லேலூயா. இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க? புரியுது உங்களுக்கு? சொல்ற ஒற்றுமையாக இருக்கணும். அப்புறம் அப்புறம்
அப்புறம் நரி போல எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை வார்த்தையை சொன்னாலும் அசர மாட்டேன், அதர மாட்டேன், ஸ்டாண்டர்டா நிக்கணும். அப்புறம் என்ன பாட்டு பாட சொன்னாலும் சரி, ஆராதிக்க விடாம போனாலும் சரி, என்னை ஜபிக்க விடாம போனாலும் சரி, நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. தேவ சித்தத்தை என் சரீரத்து மூலமாக பரிசுத்த ஆவியோடு கொண்டு நிறைவேற்றணும், உட்காரணும். அல்லேலூயா. அப்புறம் அவ்வளவுதானா? அம்மே அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த கதை உண்மை. இப்படித்தான் நம்ம குடும்பத்துல சரி, ஊழியத்துல சரி, சபையிலும் சரி. ஊழியத்துலனாக்கா ஊழியக்காரர்களுக்குள்ளாக நடக்கிற சம்பவங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி அக்கா கிட்ட பக்கத்துல பத்தி பேசிக்கிறோம், ஒண்ணுக்கு ஒண்ணா பேசி ஏதோ ஒன்று சொன்னாங்க, மறந்து போச்சு. இப்போ அக்கா எப்படி போறா பாரு, நான் சொல்லியிருப்பேன். அது பார்த்து உன்னை பத்தி தப்பா பேசுறாமா, திட்டுறாமா, சாக்கு வச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படியே மாறி மாறி அக்கா எப்படி போறான்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக குடும்பத்துல ஊர்ல சண்டையா மாறிவிடும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது சபைக்குள்ளாக. கிறிஸ்துவை பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை வார்த்தை கொண்டு பரிசுத்த ஆவியின் துணையோடு நாம் சரீரத்து மூலமாக தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அம்மே அல்லேலூயா. நிறைவேற்றுவீங்களா? முதல்ல என்ன பண்ணோம்? அப்போ வசனம் சிலர் கூடி வருவதை சொல்றீங்களா? முடிஞ்சிச்சா? ஓகே, நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க, பேச கொடுக்குறேன். ஆகவே கூடி வருதலை நாம் விட்டுவிடக் கூடாது. ஆமென், அல்லேலூயா. நீங்க டிவியில போய் பார்த்துருக்கலாம். சர்ச்சுக்கு வரல பரவாயில்ல, நான் கால் ஆட்டிட்டு ரொம்ப வச்சுக்கின்னு பாட்டு கேட்க முடியும், ஆராதனை கேட்க முடியும், மெசேஜ் கேட்க முடியும். ஆனா அந்த டிவி மூலியமாக உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. உன் ஆத்மாவுக்கு டிவியில பேசுறாங்க, அவங்க உத்தரவாதம் கொடுக்க முடியாது. உன் நல்லது கட்ட டிவி இருக்கிறவங்க வந்து பங்கெடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. உன் துக்கத்துல அவங்க கண்ணீர் சிந்த மாட்டாங்க, உன் சந்தோஷத்துல அவங்க பங்கெடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த ஒழுக்க செய்கிற ஒரே சபை மாத்திரம்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக் கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. என்னதான் வேலையானாலும் சரி, என்ன பண்ணணும்? சபைக்கு வரணும். ஆமென். வெளியே போறியா? வந்து ஜோமன்ட்டு. இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போகணும். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. நூத்தம்மாலாம் ஃபோன் பண்ணோம். ஐயா பாஸ்டர் ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன், நான் வெளியே போகிறேன், அது வெளியே போகிறேன், நான் சீக்கிரமாக வந்துட்டேன், வந்துடுறேன், என்ன வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அம்மே அல்லேலூயா. இது டிசிப்ளின். அம்மே அல்லேலூயா. அவங்க சொல்றதுனால தூக்கி அவங்க கிரீடமும் கொடுக்க மாட்டேன், கை விட்டு அவங்களுக்கு எதுவும் தாமா குரு தான் போடுறீங்க, தாமா ஒரு 1000 ரூபாய் கொடுக்கும் போகிறது கிடையாது. ஆனாலும் என் ஆத்மா என் சரீரத்துலாம் தேடும். ஐயோ நூத்தம்மா காணுமே, என் ஆத்மா தேடும். அவன் அல்லேலூயா. பாரு, நீங்க வாசிக்கம்மா காணோம், தேவிகம்மா வெளிக்கிறாங்களா? தேடுது ஆளு இல்லைனாக்கா ஆத்மா என்ன பண்ணுது? அங்காளிக்கு இவங்கள காணுமே, வரலையே. அவன் அல்லேலூயா. ஏன்னா நாம் கூடி வருதல விட்டுவிட கூடாது. ஒருமனப்பட வேண்டும். ஒருமனப்பட்டவர்களாக இருந்தால் தான் அந்த இடத்துல தேவன் அசைவாடுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை அப்படி கண்களை மூடுவோம். அவர் முழங்கால பண்ணிடலாமா? நம்முடைய சிந்தையில, ஆத்துமாவில, ஆவியில, சரீரத்துல அக்கிரம சிந்தனைகள், அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும்படியாக நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாசமா வந்து நடத்துவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, ஜனங்களின் அக்கிரமங்களை மன்னிக்கிற
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே உம்முடைய மாசற்ற ரத்தம் ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே சுத்தப்படுத்துவதாக. ஆவியானவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, எங்கள் அக்கிரமங்களை நான் நியாயங்களை ஆண்டவரே மன்னிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. இந்த ரத்தத்தினாலே எங்களை ஆண்டவரே சுத்திகரிக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே அப்பா சோத்திரங்க உணர்வு இல்லாத ஆண்டவரே அப்பா சோத்திரங்க தாவே அப்பா சோத்திரங்க தாவே அக்கிரமத்தை மன்னிக்கிற தேவன் ஏசப்பா சோத்திரங்க ஒரு உணர்வுள்ள ஆவி எங்கள் மேல ஊற்றுவீராக, ஒரு உணர்வுள்ள ஆவி எங்களை ஊற்றுவீராக. ஆண்டவரே ரத்தத்தில் ஆண்டவரே அப்பா சோத்திர எங்களுக்கு ஜெயம் உண்டாகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோத்திரங்க தாவே ஜனங்களின் அகந்தை என்னும் அக்கிரமத்தை மன்னிக்கிற தேவனே, ஒருவேளை ஆண்டவரே அப்பா சோத்திரங்க தாவே அகந்தையோடு நாங்கள் இருந்தோம் என்றால் உடைய ரத்தத்தின் ஆலயங்களை சுத்திகரித்து ஆண்டவரே ரத்தம் எங்களை சுத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோத்திர ஜனங்களின் மஞ்சகம் என்னும் அக்கிரமத்தை மன்னிக்கிற தேவன் ஆவியானவரே அப்பா சோத்திரங்க தாவே இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ஆண்டவரே அப்பா மாசற்ற ரத்தத்தினாலே எங்களுக்கு ஜெயம் உண்டாகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய பொருளாசை நிமித்தமாக ஆண்டவரே அப்பா பொருளாசையின் அக்கிரமத்தினாலே நிறைந்திருக்கிறோம் என்று சொன்னால் என் தேவனது நாளில் அவைகளை மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம். அப்பா ஆவியானவரே ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே ஒருவேளை இரக்கமில்லாதவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால் என் தேவனது நாளிலே ஆண்டவரே எங்களை மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்க அக்கிரமத்தை நீர் மன்னிப்பீராக. ஆண்டவரே அப்பா சோத்திரங்க தாவே ஆண்டவரே அப்பா வன்மம் என்ன அக்கிரமத்தை வைத்திருந்தால் என் தேவனது நாளிலே நீர் எங்களை மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம். நாங்கள் சபையாராய் இணைந்து அப்பா இவைகளுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். அப்பா ஆவியானவரே எங்களை மன்னித்து நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா துரோகம் என்ற அக்கிரமத்தை இருக்கும் என்று சொன்னால் என் தேவனே நீர் எங்களை மன்னிப்பீராக. அப்பா ஆண்டவரே எங்களை நம்பி வருகிறவர்களுக்கு ஆண்டவரே எங்களை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் துரோகம் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே அப்பா மாசற்ற ரத்தத்தினால நாங்கள் சுத்தமாக ஆண்டவரே அப்பா நீர் எங்களை மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே அப்பா எங்களை அங்கு இணங்காதவன் என்று சொல்லி ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் நினைத்திருந்தால் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நாங்கள் இரக்கமுள்ளவர்களாய் மாற்ற என் தேவனே நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் மீறுதல்கள், எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்களுடைய அநியாயங்கள் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நீர் மன்னிக்கும்படியாய் நாளில சபையார் இணைந்து அன்றைய நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். என் தேவன் இந்த சபையை எழுப்புவீராக. ஆவியானவரே ஜனங்களை எழுப்புவீராக. இந்த ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவரே அப்பா தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் ஆண்டவரே இந்த கிராமத்துக்கு ஒரு ஒளியாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ஆவியானவரே அப்பா அநேகருக்கு ரட்சிப்பிக்கிற பாத்திரங்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றும்படியாய் செபிக்கிறார். ஆண்டவரே ஆவிக்குரிய சிந்தையில் ஆவிக்குரிய செயல்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய தரிசனங்களை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே வெள்ளம் கிராமத்துல எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா கேட்ட வார்த்தைக்காய் மக்க நன்றி. ஆண்டவரே கேட்ட வார்த்தை மூலமாய் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே இந்த கிராமத்தை அசைக்கும்படியாக ஆண்டவரே இந்த கிராமத்தை ஆண்டவரே அப்பா ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தும்படியாக இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தையும் கர்த்தர் நீங்க ரட்சிக்க கொள்ளும்படியாக தேவ ஆவியானவர் எங்களுக்கு ஒரு மனத்தின் ஆவியை ஊற்றுவீராக. ஆவியானவர் தாமே எங்களை நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே எழுந்து உமக்காக ஓட கர்த்தர் உதவி செய்யுங்க. செயல் மூலியமாய் கிரியை மூலியமாய் நடப்பிக்கிற ஆவியை எங்கள் மேல ஊற்றும்படியாய் செபிக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை மாம்ச சிந்தையில் இருந்தோம் என்றால் என் தேவன் அவளை மறைத்து ஆவியின் சிந்தனையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எதை செய்தாலும் எதை செய்ய ஆண்டவரே செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை ஆவியினாலே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்படியே ஒரு அந்த அம்மா தாடினோலமிருந்து வந்திருக்கிற அம்மாவுக்கு வீடு கட்டணுமா, வீடு குறையா இருக்கு, நேரத்துல சீக்கிரத்தில் நாங்கள் வீடு கட்டணும் அதுக்காக வந்திருக்கிறாங்க. அதை சொல்லணும்ட்டு கர்த்தரை சீக்கிரமா வீடு கட்டி முடிக்கணும். அது கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாம ஜெபிக்கலாம். காசு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கவர்மெண்ட் இன்னும் கொடுக்காம இருக்கான். கர்த்தர் அந்த தேவைகளை கர்த்தர் சந்தித்து சீக்கிரத்தை வீடு கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நினைச்சோம் பண்ணலாம். இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அருமையான அம்மாக்காய் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் அந்த தாடியின் உடம்பில நல்ல ஒரு வீடை கட்டும்படியாய் என் தேவனை நீங்க கிருபை செய்வீராக. ஆண்டவரே எழுப்பியிருக்கிற வீடு ஆண்டவரே இன்னும் பினிஷ் ஆகல. ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே அப்பா அந்த கவர்மெண்ட் ஆண்டவரே ஆபீஸரோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம்.
சீக்கிரத்தில் எல்லா பூசு வேலைகள் ஆண்டவரே அப்பா மின்சாரம் எல்லாம் இழுக்கணும். என் தேவனை நீர் கிருபை செய்வீராக. சீக்கிரத்தில் வீட்டை கட்டி முடிக்க என் தேவன் பலத்தினால ஆரோக்கியத்தினால நிரப்புவீராக. பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே எந்த தேவையோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறார்களோ தேவை கர்த்தர் சந்திக்க போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. நீரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் ஒரு மனத்தோடு சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரம், என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தேவனுக்காக ஜெபிக்கிறோம். உங்க குடும்பங்களுக்காக, அவரை இழந்து தவிக்கிற ஆண்டவரே உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. எதிர்பார்விதமான ஆக்சிடென்ட்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தா, அந்த குடும்பத்துக்கு நீங்க ஆறுதலாக இருப்பீராக ஆண்டவரே. அப்பா சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து ஆண்டவரே, கணவனை இழந்து ஆண்டவரே அப்பா தகப்பனை இழந்து தவிக்கிறதான உங்க மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த என்னுடைய கரம் அந்த குடும்பத்தை தொடுமடியாய் செபிக்கிறோம் அப்பா. இனிமேல் எப்படி இருப்பாங்களோ என்று சொல்லுங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒரு வேளை நினைத்து கொண்டு இருக்கலாம், தேவாவியானவர் அப்பா அவங்க கூட இருந்து நீங்க நடத்துவீராக. அந்த குடும்பத்துக்கு நீரே ஆறுதல் கொடுக்கும்படியாக, நீரே சமாதானத்தை கொடுக்கும்படியாக, நீரே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக அப்பா உம்மிடத்தில் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இது போன்ற ஆண்டவரே அப்பா இனி இதுபடி சம்பவங்கள் இனி நடக்காதபடிக்கு என் தேவரே அப்பா இந்த ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அப்பா குடித்து விட்டு ஆண்டவரே அப்பா ஓட்டக்கூடாதபடிக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை தாங்க அப்பா. வாகனம் ஓட்டுற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வாகனத்தின் மேலே இயேசு ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு சாலையின் மேலே இயேசு ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. நீரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டுக்காக என்ன ஜெபம் பண்ணிக்கங்க. நல்லா போ. ஆமென். நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய அன்னைக்கும் நாளில் கூடி வந்திருக்கிற யாவரோடு கர்த்தர் வருகை மற்றும் இன்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.